ஆ, நல்ல சாப்பாடு, நல்ல சாப்பாடு. எவ்வளோ பெரிய வீடு நம்ம ஊர்லயும் இருக்கே. இதுல ஒரு ரூம் சைஸ் தான் நம்ம வீடே இருக்கு. இவ்வளோ பெரிய வீடு கட்டுறதுக்கெல்லாம் காசு நிறைய வினோத்து அக்கா. சாப்பிட்டியா? சிறப்பா சாப்பிட்டேன். இந்த வீடெல்லாம் ஒரே டஸ்டா இருக்குடா. ஆமா, நானும் வந்து கேட்கணும்னு நினைச்சேன். ஏன் இவ்வளவு டஸ்டா இருக்கு? வேலைக்கு வர்றவங்க இன்னைக்கு வேலைக்கு லீவுடா, ஓஹோ, அதான் அப்படி கிடக்கு. அப்படியா? சரிக்கா, நீயே பண்ணிறேன். நான் கிளீன் பண்ணணுமா? என்னால முடியாதுக்கா. உன்னை படத்துக்கு அழைச்சிட்டு போகணுமா வேண்டாமா? ஆமா. அப்ப கிளீன் பண்ணு. என்னடா இப்படி வலிக்குது முதுகு. வீடு பெருசா இருக்குன்னு நினைச்சேன், ஆனா கிளீன் பண்றது இவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு தெரியாது. இதுக்கு நம்ம வீடு எவ்வளவோ பரவாயில்ல. ஒரு ரூம் ஏய், வந்துட்டியா? வந்துட்டேக்கா. வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டேன். பண்ணிட்டேன். சரி சரி வா. ஐயோ, படத்துக்கு கூட்டு போறாங்க போல. போக வேண்டியதான். அக்கா, என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்க? ஒண்ணு இல்லடா, ஒரு வாரமா துணியே துவைக்கல. சரி, அதான் அப்படியே துவைச்சிருக்கேன். துணியெல்லாம் நான் துவைக்கணுமா? போக, என்னால துவைக்க முடியாது. வாஷிங் மிஷின் வேற கெட்டு போயிட்டுடா. ஒரு வாரமாச்சு, துவைச்சிடுறா ப்ளீஸ். என்னால முடியாது, போ. உனக்கு படத்துக்கு அழைச்சிட்டு போகணுமா வேண்டாமா? ஆமா. அப்ப தவ ஏக்கா, வசமா சிக்கிட்டம் போலியே. எக்கோ எக்கோ. என்னது, பாத்திரம் எல்லாம் கழுவிட்டியா? ஆமா, அது ஒண்ணுதான் குறை. என்னடா இது பேக்? என்ன பேக்? நான் ஊருக்கு போறேன். ஏன்? என்ன ஏன்? இருக்கிற எல்லா வேலையும் என் மேலேயே வைக்கிற. நாளா போறேன், போ. டேய் இருடா, அப்பா தெரிஞ்சா என்ன திட்ட போறாருடா. இருடா. திட்டினா திட்டு வாங்கிக்க. உன் வீட்ல எல்லாம் என்னால இருக்க முடியாது. படத்துக்கு கூப்பிட்டு போறேன்னு சொன்னேன்டா, ஈவினிங் போலாமேடா. நான் எங்க அப்பங்கிட்ட அடி உத வாங்கியாவது எங்க ஊர் தியேட்டருக்கே போய்க்கிறேன். ஊர்ல நான் படமே பாக்குறதில்ல. நான் வரேன், போ.